சரசு ஸ்வீட் ஹோம் அன்போடு வரவேற்கிறது. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாருங்கள், மைதா இனிப்பு பன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கிலோ, சர்க்கரை 3 ஸ்பூனு, பால் 1 கப்பு. நான் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு இது ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா இந்த மாதிரி பபுள்ஸாக பாருங்கள், அது நல்லா பிரிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக ஊற வச்சிங்கன்னா அப்போ தான் பன்னு அழகாக நல்லா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ எல்லா மாவையும் எடுத்து ஒன்றா பிசைஞ்சிடலாம். திருப்பி எல்லா மாவையும் பிசைஞ்சிட்டு மாவு போட்டு கை ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி நம்ம பன்னு செய்தோம்னா ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு அந்த இனிப்பு பன்னு ருசியே தனியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சக்கரை போடுறதுனால பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஏற்கனவே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா சக்கரைலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கோல்டன் ப்ரௌனில் தான் வரும். இன்னும் நீங்கள் எண்ணெய் ஐயில் வச்சிட்டிங்கன்னா தீயிற மாதிரி ஆகிடும், தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் தீயாது. இருந்தாலும் எதுக்கு நம்ம மாவு பாருங்கள், இப்போ பிசைகிறேன். நான் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா திருப்பி போட்டுட்டேன். திருப்பி நல்லா மாவு கையில் ஒட்டாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வட்டம் போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது செய்து கொடுங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இது நல்லா சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்மளுக்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். முன்ன கையில் பாருங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு. ஊற வச்சோம்னா அந்த மாதிரி ஆகிடும். அது ஊறினா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸு 15 நிமிஷம் ஊறினாலே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கையில் ஒட்டாத நல்லா ரவுண்டு ஷேப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இந்த பன்னு செய்யறதுக்கு இந்த மாதிரி வட்டமாக போட்டுக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஊறி பெரிய பெரிய வட்டமாக இருந்தது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மாம்பழம் இந்த மாதிரி கையில் அழுத்தி விடுங்க. ஏன்னா அது நல்லா பபுள்ஸாக வரும் உங்களுக்கு. நீங்கள் சுடும்போது நல்லா வரும் உங்களுக்கு. சரிங்களா? இல்லைன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இது பன்னு. இனிப்பு பன்னு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஹோட்டலுங்களில் அந்த இதில் டீ ஷாப்புங்களெல்லாம் பெரிய பெரிய பன்னாக பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய பன்னு பண்ண தேவையில்லை. நம்ம சின்ன சின்னதாக வட்டமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த உளுந்து வடைலாம் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லைங்களா, அதனால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மூடி எதனா எடுத்துக்கோங்க. கூல்ட்ரிங்க்ஸ் மூடி தான் எடுத்திருக்கேன். மிரண்டாவா தம்ஸ்அப்பான்னு தெரில. அந்த மூடி எது இருக்குதோ அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மூடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வட்டமாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? போட்டுக்கிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். எல்லாத்தையும் போட்டு மிதமான சூட்லேயே வேக வச்சுருங்க. பாருங்கள், நல்லா வேகுது. கோல்டன் ப்ரௌன் எப்படி வருது பாருங்கள். ஏன்னா சக்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த ப்ரௌன் கலர் அப்படியே நல்லா வரும் உங்களுக்கு. சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் போடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அம்மா போடுற வீடியோங்களை உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அம்மா போடுற வீடியோங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இது எடுத்து தட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே சக்கரை பவுடர் இருக்குது இல்லைங்களா, சுகர் பவுடர், அதை கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. நீங்கள் பெரியவங்க ஈவினிங்கில் சாப்பிட்டு பாருங்கள். அது நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அது ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த சாஃப்டே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ நல்லா அப்படியே இதுவாகிக்கும். நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போதே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அதில் சுகர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, மைதாவில். பாலில் தான் நம்ம இப்போ 1 கப்பு பால் தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். அது பாருங்கள், போடும்போதே பாருங்கள், உங்களுக்கு எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் ஏலக்காய் போட்டுக்குங்க. உங்களுக்கு வாசனை பிடிச்சிருந்ததுன்னா ஏலக்காய் வாசனை பிடிச்சிருந்தா போட்டுக்குங்க. இந்த இனிப்பு பன் நீங்கள் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you for watching.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.